Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா அண்ட் இங்கிலாந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற கடைசி T20 மேட்ச், அதாவது 5வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் ஓட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிட்டத்தட்ட 4 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல 3 மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டு இந்த சீரீஸை இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி ஜனவரி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்ஸ்மேன் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அடிச்சது கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஸ்கோர் இதுல 180 to 190 பிளஸ் சம்திங் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோராவே இருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 190 அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் நல்லாவே டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் பவுல் போடும்போது அந்த யூஸ் பிச் ஆக ஜூரிஃபிகேஷன் அது ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ஃபாஸ்ட் பவுலர் பேட்ஸ்மேன் பென்லி இந்த வெனு அதுல ஃபாஸ்ட் பவுலர் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ற டீம் செகண்டா பேட்டிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ணும்போது ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்க டவுன் கிளப் பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அடுத்ததா வெனுக்களை பார்ப்போம். வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 8 மேட்சஸ், அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 8 மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3 மேட்சஸும், பேட் செகண்ட் ஆஃப் பண்ண டீம் 5 மேட்சஸ் அப்படிங்கிறது வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 191, அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 240 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் தான் இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 135க்கு 7 விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் இந்த வெனுவுல இப்போ லாஸ்டா இருந்த 5 T20 ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 188, டோட்டல் விக்கெட் 70 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 49 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 21 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். 3/4 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த வெனு எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது. அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஸோ ஹெட்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சதான் இந்தியா தான் இப்போ ரீசெண்டாக மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்து நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரும் அப்படிங்கிறது. அந்த டிஃபரன்ஸ் வைஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கான்டெஸ்ட் கூட ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல மினி கிராண்ட் லீக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபா, 1.5 லட்சம், 70,000 இந்த மாதிரி மினி கிராண்ட் லீக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ 2 டீமுக்கு ப்ராப்பர் 11ல யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் இந்த டீமோட ஒரு ப்ராப்பர் 11 இருக்கு. இதுல ஒரு பிளேயர் 12வது பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. ஸோ லாஸ்ட் மேட்ச் சிவம் துபே பேட்டிங்க்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு ஹர்திக் பிளேயரை வெளியே உட்காந்துட்டாங்க. பவுலிங்க்கு ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இங்கிலாந்து டீம். ஸோ இங்கிலாந்தோட 11 பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், பென் டுக்கட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், இயான் லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தல், ஜெமி ஓவர்டன், பிரெடன் காஸ், ஜாஃபோ ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்ட் மஹ்மூத். ஸோ இதுதான் இங்கிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் 11 இருக்கு. இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4 பேட்ஸ்மேன், ஸோ அவங்களோட ரீசெண்ட் ரெக்கார்ட் சைஸ்ல என்ன அப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்க அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் 79 ரன் அடிச்சிருக்காரு.
அவர் விக்கெட் இழந்தது ஆதில் ரஷீத். செகண்ட் மேட்ச் 12 ரன்ல வந்து விக்கெட் வந்துட்டாரு. மார்க் வுட் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. தேர்ட் மேட்ச் 24 ரன் வந்து அடிச்சு பெடன் கிராஸ்ட வந்து விக்கெட் வந்து வந்திருக்காரு. ஃபோர்த் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 29 ரன் அடிச்சு ஆதில் ரஷீத். கிட்டத்தட்ட நடந்த 4 மேட்சஸ்ல 2 மேட்சஸ்ல ஆதில் ரஷீதோட விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இவர் பேட் பண்ணும்போது. ஸோ ஆதில் ரஷீதோட ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, அபிஷேக் சர்மாக்கும் ஆதில் ரஷீதுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, அது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் ஆர்டர் வேற மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிருது அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். சஞ்சு சாம்சன் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 26+ ரன் அப்படிங்கிறது அடிச்சிருந்தாரு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுத்திருந்தாரு. செகண்ட் மேட்ச் ஜாஃப்ரா ஆர்ச்சர், தேர்ட் மேட்ச் ஜாஃப்ரா ஆர்ச்சர். கிட்டத்தட்ட முதல் 3 மேட்சுமே ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. 4வது மேட்ச் மஹ்மூத் ஸ்டார்டிங் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் ஆர்ச்சர் வந்து போட்டாரு, செகண்ட் ஓவர் மஹ்மூத் போட்டாரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஆப்போனன்ட் டீம் விக்கெட் வந்து இழக்கல. சஞ்சு சாம்சன் ஆர்ச்சர் வந்து விக்கெட்டை இழக்காம நின்றுட்டாரு. பட் மஹ்மூட் வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. சோ சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. என்ன பண்றாரு, சோ அவர் ஃபார்முக்கு ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பா சஞ்சு சாம்சன்ன்றது தாராளமா ஒரு 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்து இருக்கு. அடுத்த திலக் வர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் 19 ரன் நாட் அவுட், செகண்ட் மேட்ச் 72 ரன் நாட் அவுட், தேர்ட் மேட்ச் 18 ரன் ஆதில் ரஷீத் விக்கெட் வந்துட்டாரு. ஃபோர்த் மேட்ச் மொதல் பாலே விக்கெட் மஹ்மூட். சோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு கொடுத்து பாருங்க. கிராண்ட் லீக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்கு சேஃபா வந்து இருக்க மாட்டாருங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்திருக்கு. சூரியகுமார் யாதவ் ரொம்ப 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 ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு சொல்லணும். அவரோட ஃபார்ம் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் ஒரு 2 பேருமே என்ன பண்றாங்க, அவங்க ஃபார்ம் என்ன ஆச்சு, ஏன் அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பிளே பண்றாங்க, நிறைய ஃபேன்ஸோட கருத்துக்களா தான் வந்து இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்து அதே தான். என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மேட்ச் அவரோட அந்த கேள்விக்குரிய வந்து எல்லாரோட கேள்விக்குறிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ இவரை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 4 மேட்சஸ்லயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் வந்து இழக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அடுத்ததான் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிட்சால் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்ஷதீப் சிங் விக்கெட் வந்துட்டாரு, 1 ரன் கூட அடிக்கல. செகண்ட் மேட்சும் ஹர்ஷதீப் சிங் 4 ரன் அடிச்சு விக்கெட் வந்துட்டாரு. 3வது மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா வந்து விக்கெட் வந்திருக்காரு, 5 ரன் அடிச்சு. 4வது மேட்ச் அக்சர் பட்டேல் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு, 23 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அந்த 6 பவுண்டரி ட்ரிக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 35-40+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு மேல வந்துட்டாருன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ட்ட ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரகிள், லாஸ்ட் மேட்ச் சொன்னவர் தான் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆறாரு. அதுல ஸ்டேபிள் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30-35+ ஸ்கோர் ஒரு எதிர்பார்க்கலாம். பென் டுக்கட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்ஷதீப் சிங் 4 ரன்ல விக்கெட், செகண்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர்ட்ட 3 ரன்ல விக்கெட், தேர்ட் மேட்ச் அக்சர் பட்டேல்ட்ட 51 ரன் அடிச்சு விக்கெட் வந்து இழந்திருக்காரு. 4வது மேட்ச் 31 ரன் அடிச்சு ரவி பிஸ்னாய்ட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இப்ப நடந்த 4 மேட்சஸ்ல 3 மேட்ச் ஸ்பின்னர்ட்ட தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட விக்கெட் இழந்திருக்காரு. பார்த்துதான் ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் மேட்ச் 68 ரன் வருண் சக்கரவர்த்தி விக்கெட், செகண்ட் மேட்ச் 45 அக்சர் பட்டேல், 3வது மேட்ச் 24 வருண் சக்கரவர்த்தி, 4வது மேட்ச் 2 ரன் தான் அடிச்சிருக்காரு ரவி பிஸ்னாய். ஜாஸ் பட்லர் ஸ்பின்னர்ட்ட வீக், ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து இருக்காரு. ஹாரி புரூக் ஃபர்ஸ்ட் மேட்ச் 17 வருண் சக்கரவர்த்தி, செகண்ட் மேட்ச் 13 வருண் சக்கரவர்த்தி, 3வது மேட்ச் 8 ரன் ரவி பிஸ்னாய் விக்கெட் வந்துட்டாரு. 4வது மேட்ச் 51 ரன் வந்து அடிச்சிருந்தாரு, வருண் சக்கரவர்த்தி விக்கெட் வந்துட்டாரு. சோ 4வது மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடும் நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு பேட்ஸ்மேனுக்கு, அதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பிரிச்சு மேய ஆரம்பிச்சிட்டாரு ஹாரி புரூக். அது செகண்டா பேட் பண்ணும்போது அந்த நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. அதுவும் 51 ரன் அடிச்சதா கிட்டத்தட்ட ஒரு 80-90+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர் கிடைச்சிருக்கும் ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப 2 டீமுக்கு டாப் ஆர்ல கூட பேட்ஸ்மேன் வச்சு ஒரு வந்து பாத்துட்டோம். இப்ப எல்லா பேட்ஸ் ஓவராலா இந்த டீமுக்கு பிளேசஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாத்துருவோம். அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நான் சொல்றேன் தான், எல்லா மேட்சுமே செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசிலையும் நல்லாவே வந்து எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றத கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் மேட்ச் ஒரு 20+ 25+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட்
சாரி 25+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 40+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி வந்து கிடையாது, பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான். ஏன்னா சப்ஜெக்ட் பிளேயர் அந்த அசித் ராணா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க உள்ள. சோ அப்படி இருக்கும்போது அபிஷேக் சர்மாக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடையாது, பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பெருசா இல்ல. அதனால செகண்டா பேட் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் என்னைய பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் நம்ப முடியல, சஞ்சு சாம்சன் நம்ப முடியல. ரெண்டு பேரும் யாராச்சும் பொறுத்த நிமிஷம் கொடுத்து ஆகணும். அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன் பொறுத்த நிமிஷம் எல்லாருமே ட்ரை பண்றது சேஃபான ஆப்ஷன் அதுதான். சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் என்னோட தனிப்பட்ட கருத்து, சஞ்சு சாம்சன் இருந்து தாராளமா ஒரு 35 இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். சஞ்சு சாம்சன் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் வந்திருப்பாரு இந்த மேட்ச் பொறுத்து. ஏன்னா நடந்த 4 மேட்ச்ல பெருசா ஸ்கோர் பண்ணல. இந்த மேட்ச் அவரோட ஸ்கோர் நான் ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுவாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். சஞ்சு சாம்சன் இருந்து ஒரு 35 இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 60 இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் வேணா நீங்க கிராண்ட் லீக்ல வேணா திலக் வர்மா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்மால் லீக்ல டாப் ஆர்டர்ல அந்த 4 பேருமே ட்ரை பண்றாங்க. சோ திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பெருசா விக்கெட் எடுக்கல. அதுக்கு அடுத்த மேட்ச் ஆதில் ரஷீத்ல வந்து விக்கெட் எடுக்க, மஹ்மூத்ல வந்து விக்கெட் எடுக்கிறாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்லாம இருக்கு. அதனால நான் வந்து பர்டிகுலரா வந்து கிராண்ட் லீக்ல வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் கண்டிப்பா இவற்றிருந்து நம்ம ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு பேட்டிங்கு ஃப்ரெண்ட்லியான பிட்ச் அப்படிங்கும் போது அதுல நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்திருக்காரு சூரியகுமார் யாதவ். இந்த மேட்ச் கண்டிப்பா சூரியகுமார் யாதவும் சஞ்சு சாம்சனோட இருக்க ஃபார்ம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரிங்கு சிங் அண்ட் சிவம் துபே 2 பேரும் இந்த மேட்ச்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். 2 பேருமே ஸ்மால் லீக்கு ஒரு சேஃபா இருப்பாங்களாங்கிறது என்னை பத்தி கொஸ்டின் மார்க். கிராண்ட் லீக்ல வேணா உங்களுக்கு வந்து ரிப்பேர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சிவம் துபேல சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் பிளேயரை வெளியே கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. பேட்டிங்ல எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா ஃபீல்டிங்ல பாயிண்ட்ஸ் கூட அவருக்கு வந்து கிடைக்காது. அப்படிங்கும்போது ரொம்ப ரிஸ்கான பிளேயரா வந்து போயிருவாரு சிவம் துபே. சிவம் துபே ரிங்கு சிங் 2 பேருமே கிராண்ட் லீக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ஓவர் தான் வந்து போல் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பதிலா ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்து அவரோட 4 ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஒரு 3 ஓவர்ஸ் வந்து பிளேயர்ஸோட 3 ஓவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு ஹர்ஷித் ராணா வந்து 4 ஓவர் வந்து போல் பண்ணிட்டாரு. இதுல இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் 7ஸ்லயே வந்து டைரக்ட் 11ஸ்லயே ஹர்ஷித் ராணா உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம். எனி ஒன் பேட்ஸ்மேன் சிவம் துபே அண்ட் ரிங்கு சிங் 2 பேரை கூட வெளியே எடுத்துட்டு அவரை உள்ள கொண்டு வரலாம். இல்ல திலக் வர்மா வெளியே கொண்டு போய் உட்காந்து கூட அவர் உள்ள கொண்டு வரலாம். எனி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேம் இந்த மேட்சும் அடிக் பண்ணிட்டு நம்ம 1ல இருந்து ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி ஆக்சுவலா எதிர்பார்க்கணும். இதே லைன் அப்ஸ்ல போறாங்க. ஒரு ரிங்கு சிங் சிவம் துபே 2 பேருக்கு பல ஒரு ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் சிங் இவங்க 2 பேரும் தான் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. அதுல ஹர்திக் பாண்டியா ஒரு 2 ஓவர் வரையும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போல் பண்ற பட்சத்துல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர் இவரு டாப் ஆர்டர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாரு கடைசி அந்த 5 ஓவர்ல ஒரு பேட்டிங் கிடைக்குது அப்படின்னா அந்த 5 ஓவர்ல ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிருவாரு. ஒரு 6 பவுண்டரி அப்படிலாம் ட்ரீட் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிடும். ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. 2 விக்கெட் அப்படிங்கிறது இருந்தார். அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தாராளமா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ரவி பிஷ்னாய் ஆக்சுவல் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அக்சர் பட்டேல் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவற்று நம்ம ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த ரவி பிஷ்னாய் சேம் அதே தான். ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது. அடுத்த பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் எதுவும் இல்ல. அதனால ரவி பிஷ்னாய்க்கு நம்ம போத் இன்னிங்ஸ்லும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அசதீப் சிங்
ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ற போது கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு ஹர்ஷதீப் சிங்க பொறுத்த வரைக்கும். இந்த வெனுவுல ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல ஹர்ஷதீப் சிங் தான் வந்து போடுறதுனால கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 2ங்கிறது 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சோ நம்ம வந்து 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்ப்போம். செகண்டா போல் பண்ற மாதிரி தான் 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தமா பிளேயரா வந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சஞ்சு சாம்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்ணா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூசுவல் நடந்த 4 மேட்ச்லயும் போத் இன்னிங்ஸ்லயும் எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தீங்க. இந்த மேட்சஸும் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிங்கு சிங், சிவம் துபே 2 பேருமே இந்த மேட்ச் என்னோட தனிப்பட்ட கருத்து கிராண்ட் லீக்கு ஒரு சேஃபான ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாங்க. பட் ஸ்மால் லீக்கு ஒரு சேஃபான பிக்கா இருப்பாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ ரிங்கு சிங் அண்ட் சிவம் துபே 2 பேருமே நீங்க கிராண்ட் லீக்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அக்ஷர் பட்டேல் செகண்டா போல் பண்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றதா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரவி பிஸ்னாய் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் அப்படிங்கறத எடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயும் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓகே, பாரதிதா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட். சோ பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் பண்றாரு. சோ ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவருக்கு நம்ம ஒரு 15+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு 15+ ஸ்கோர்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு, இல்ல ஒரு 6 அடிச்சாரு, ஒரு 10 ரன் ஒரு பவுண்டரி 6 மூலமே கிடைச்சிச்சு அப்படின்னாவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ ரன் அடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட். அந்த 6 பவுண்டரிங்கும் போது அதுல ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு இவருக்கு நம்ம ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். 25ல இருந்து ஒரு 30+ டீம்ல பைனல் சேர்த்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அந்த விக்கெட் கீப்பிங் பண்ற அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் இது மூலம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா பிளிப்சால்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே செகண்டா பேட் பண்ணாரு அப்படின்னா ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 60ல இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வருங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பென் டுக்கர். பென் டுக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. அவர் பேட்டிங்ல இருந்து இந்த மேட்ச் நம்ம தாராளமா ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ லாஸ்ட் மேட்ச் செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. சோ செகண்டா போல் பண்ணா அந்த ஃபாஸ்ட் பாலுக்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்ல பேட் பண்ணும்போது. சோ ஆஸ் யூசுவல் பென் டுக்கரோட ரீசன்ட் ரெக்கார்ட் சீரிஸ்ல பார்க்கும்போது நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்மா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவலுக்கு ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. பிபிஎல் மேட்சா இருக்கட்டும், இப்ப நடக்கிற மேட்ச்ல லாஸ்ட் அந்த 2 மேட்சஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்டா பேட் பண்ணாலும் சரி நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர்கிட்ட நம்ம ஒரு 60+ ஸ்கோர் வரையும் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சோ ஆஸ் யூசுவல் ட்ரீம் டீம்ல கண்டிப்பா வந்து வந்துருவாரு. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ண ஒரு ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். லாஸ்ட் மேட்சும் சொல்லியிருப்போம். ஸோ இவரோட ரீசெண்ட் ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது எல்லா மேட்சஸுமே ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. நின்று ஒன் சைடு இன்னும் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. இவர் வந்து ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் டர்ன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. இப்ப டாப் ஆர்டர்ல அந்த 2 பேருமே பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்கெட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் பேட்டிங் வர்றாருன்னா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது ஜாஸ் பட்லர் கொஞ்சம் கம்மியான சிக்ஸ் ஸ்கோர்லயே வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஜாஸ் பட்லர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரி ப்ரூக் இந்த வெனுல இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பெருசா ஸ்கோர் பண்ணவே கிடையாது. செகண்டா பேட் பண்ணும்போது ஒன் சைடா இன்னும் 50+ ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ ஹாரி ப்ரூக் T20ல
இந்த சீரீஸ்ல இந்த இதுல பாத்தீங்கன்னா இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருந்திருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப் பேட் ஸ்கோர்ஸ் வேற லெவல்ல வந்து பண்ணிருக்காரு. இந்த மேட்சும் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லியாம் லிவிங்ஸ்டன் பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. 5 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி தான் இருக்க பவுலர். வந்தா விக்கெட் எடுத்துருவேன். அவங்க போற பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யறாங்க பேட்ஸ்மேன். சோ அப்படி இருக்க பட்சத்தில் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கறது இல்லை. இந்த வெனுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டையும் வந்து இல்லை. அதனால லியாம் லிவிங்ஸ்டன் பவுலிங் பண்ண மாட்டாரு. அப்படி இருக்க பட்சத்தில் இவர் பேட்டிங்ல இருந்து மட்டும் நம்ம ஆவரேஜா ஒரு 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கிறோம். அப்படி அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ லியாம் லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கீங்க. செகண்ட் பேட் பண்றாரு ஒரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜாக்கப் பெத்தல் கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கு சேஃபா வந்து இருக்க மாட்டாரு என்ன கருத்து. ஏன்னா இவர் வர டவுனுக்கு இந்த வெறுல சோ கிட்ட டாப் ஆர்ல இந்த லியாம் லிவிங்ஸ்டனோட மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவரை பிக் பண்றது ரொம்பவே ரிஸ்கான ஆப்ஷனா போயிடும். சோ அதான் சொல்றேன் கிராண்ட் லீக்ல வந்து அவரை ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்மால் லீக் கண்டிப்பா இந்த மேட்ச் சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. அடுத்ததா ஜெமி ஓவர்டன். சோ ஜெமி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஆஸ் யூசுவல் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சேம் ஆஸ் யூசுவல் அதே மாதிரி தான் ஜெமி ஓவர்டன் இந்த மேட்சும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பேட்டிங் ஆர்டர் இன்கேஸ் இந்த மேட்ச் விடுல டாப் ஆர்ல விக்கெட்ல இழந்துட்டாங்க, விக்கெட் இழந்துட்டாங்க, ஜெமி ஓவர்டன் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னாலும் அவர் பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் பேட்டிங்க்கு வர வாய்ப்புகள் கிடையாது. பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான். சோ அப்படி இருக்க பட்சத்தில் ஜெமி ஓவர்டன் வந்து தாராளமா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பெடன் கார்ஸ் ஆஸ் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் 1 or 2 கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருக்காரு. சோ அந்த ஃபீல்டிங் பொசிஷன்ல அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாரு. சோ அப்படி இருக்க ஒரு 2 கேட்சஸ் பிடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெடன் கார்ஸை பொறுத்த வரைக்கும். சோ பெடன் கார்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி செகண்ட் பால் பண்ணாலும் சரி அவர்கிட்ட வந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜோஃபா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட்டும். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இந்த மேட்ச் அவருக்கு அந்த விக்கெட் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. சோ ஜாஃபா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. ஆதில் ரஷீத் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாருன்னா இந்த மேட்ச் விட்டு நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் 1 or 2 கேட்சஸ் சேம் ஒரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க பிளேயரா வந்து இருக்காரு. மஹ்மூத். சோ மஹ்மூதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. 3 விக்கெட் அப்படிங்கிறது இருந்தாரு. டாப் ஆர்ல இருக்க பேட்ஸ்மேன் கொலாப்ஸ் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாரு. டக்கு விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரே ஓவர்ல 3 விக்கெட் மெயின் ஓவரை போட்டு போயிருந்தா சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. சோ இந்த மேட்ச் சேம் மஹ்மூத் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபா பிளேயரா வந்து இருப்பாரு. அதே செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிரிட்சால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென் டுக்கட் நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அவர் வர வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ப்ளே பண்ணாரு. ஒரு 25+ இருந்து 30+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். ட்ரீம் டீம்ல கண்டிப்பா 25+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. சோ அதனால பென் டுக்கட் ஒரு போத் இன்னிங்ஸ்ல ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்ட் பேட் பண்றாரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அவர் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரி ப்ரோக். சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கிராண்ட் லீக் கண்டிப்பா ஒரு சுடுமா பிளேயர் வந்திருப்பாரு. செகண்ட் பேட் பண்றாருன்னா நீங்க சும்மா லீக்ல கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பேட் பண்ணும்போது விட்டு நம்ம தாராளமா ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாராக கொஸ்டின் மார்க். வந்தாரும் ஒரு 25+ ஸ்கோர் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாக்கப் பெத்தல் கிராண்ட் லீக்கு ஒரு சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு. ஜெமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட். செகண்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பெடன் கிராஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து 1 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஆளா அந்த கேட்ச் பிடிக்க பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருக்காரு. ஜாஃபா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 கூட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட் அப்படிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆதில் ரஷீத் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா 1 விக்கெட். செகண்ட் பவுல் பண்ற மாதிரி தான் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். மஹ்மூத் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் 2 விக்கெட். செகண்ட் பவுல் பண்ற மாதிரி தான் 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுமாலிக்கு ட்ரை பண்ணும் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியதுல பென்ட் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்பவே சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சுத்தமா பிளேயர் இருப்பாரு ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் இந்த 2 பேருக்குமே நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீம் அட்லீஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா உங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண வச்சு பிலிப் சால்ட் செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மஹ்மூத் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா அவரு கூட ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.